ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனல்ல பெண்களுக்கு உண்டான சிறப்பு சட்டங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, செக்ஷன் 65 அதாவது ஒரு 16 வயதுக்குட்பட்ட ஒரு பெண்ண பாலியல் வன்புணர்வு பண்ணியிருந்தா என்ன பனிஷ்மென்ட் கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போம். செக்ஷன் 65 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 16 வயதுக்குட்பட்ட ஒரு பெண்ண பாலியல் வன்புணர்வு பண்ணியிருந்தாங்கன்னா 20 ஆண்டுகள் குறையாத சிறை தண்டனையும், அதிகபட்சம் ஆயுள் தண்டனையும், அது மட்டும் இல்லாம ஃபைனும் விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து மருத்துவ செலவு மற்றும் அவங்க வாழ்க்கைய புனரமைக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 65 கிளாஸ் 2 அதாவது 12 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த அஃபென்ஸ்ல ஈடுபட்ட நபருக்கு வந்து 20 ஆண்டுகள் குறையாத சிறை தண்டனையும், அதிகபட்ச ஆயுள் தண்டனையும், அது மட்டும் இல்லாம அதுவும் இல்லன்னா மரண தண்டனையும் குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட ஃபைன் அமௌண்ட் விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விதிக்கப்படக்கூடிய அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து அந்த குழந்தையோட அதாவது 12 வயசுக்குட்பட்ட குழந்தையோட மருத்துவ செலவு மற்றும் அவங்க வாழ்க்கையை புனரமைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஃபைன் அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது செக்ஷன் 66 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாலியல் வன்புணர்வால ஒரு பெண் இறந்துட்டாங்கனாலோ இல்லைன்னா அந்த பாலியல் வன்புணர்வால அந்த பெண் வந்து இயல்பு நிலைக்கு வர முடியல, இப்போ ஒரு படுத்த படுக்கையா இருக்காங்க, அவங்களால மீண்டும் அவங்களோட நார்மல் லைஃபுக்கு வர முடியாம போயிடுச்சுன்னா அந்த அஃபென்ஸ்ல இன்வால்வ் ஆன பர்சனுக்கு வந்து 20 ஆண்டுகள் குறையாத சிறை தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனையோ இல்லைன்னா மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி பார்ப்போம். ஸோ டே டு டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.